சின்னத்திரை வட்டாரத்துல அதிர்ச்சி அலையை கிளப்பியிருக்கும் ஒரு பகீர் தகவலை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அழகான நடிகை, மாடல், ஸ்டார் மேஜிக் ஷோவோட ஃபேவரைட் போட்டியாளர் ஜசீசா இவங்க சோசியல் மீடியால வெளியிட்ட ஒரு பதிவு இப்போது ஒட்டுமொத்த கேரளாவிலையும் ஒரு புயலை கிளப்பியிருக்கு. அது வெறும் காதல் தோல்வி கதை இல்லைங்க. அவங்க கடந்து வந்த நரகத்தை பத்தின வலி நிறைந்த வாக்குமூலம். ஜசீசா அவங்க முன்னாள் காதலன் டாம் தாமஸ் எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அவர் ஒரு குடிகாரர், புகைப்பழக்கம் கொண்டவர்னு சொல்லி புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் நடந்த சண்டையில் தான் இந்த கொடூரம் அரங்கேறியிருக்கு. வாக்குவாதம் முற்றி போக அவர் வன்முறையில் இறங்கினார். என் வயித்துல உதைச்சாரு, முகத்துல குத்தினாரு, என் தலையை தரையில் முட்டினார். அது மட்டுமல்லாமல் என் உடம்பில் பல இடங்களில் கடிச்சிருக்கார். உலோக வளையல் கொண்டு என் முகத்துல பலமாக தாக்கியதால என் உதடுல பெரிய காயம், பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டிய அளவுக்கு போயிருக்கு. மருத்துவமனைக்கு கெஞ்சி கேட்டபோது கூட அவர் கேட்கலை. அப்புறம் அவரே கூட்டிட்டு போய் மாடியில இருந்து விழுந்துட்டேன்னு பொய் சொல்லி சமாளிச்சாரு. அதுக்கு பிறகு சித்திரவதையும் தொடர்ந்தது. இதுதான் ஜசீசாவோட வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அவங்க புகார் கொடுத்த பிறகு நியாயம் கிடைக்கிறதுல ஏற்பட்ட தாமதம் தான் இந்த கதையின் அடுத்த அதிர்ச்சி. போலீஸ்ல ஆன்லைன்ல புகார் கொடுத்திருக்காங்க. எந்த பதிலும் இல்லை. ஜனவரி 14ஆம் தேதி நேரடியாக கொடுத்த பிறகும் அவர் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ண பிறகுதான் எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. கேஸ் இப்ப நீதிமன்றத்துல இருக்கு. ஆனா எதிர்த்தரப்பு வழத்தை இழுத்து மடிக்கிறாங்க. என் முகம்தான் என் அடையாளம். மாசக்கணக்கா வேலை செய்ய முடியல. உடலளவிலும் மனதளவிலும் நான் உடைஞ்சு போயிட்டேன். ஆனால் இதை செய்தவர் நிம்மதியாதான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து வராரு. மூத்த வழக்கறிஞர்களை வச்சு கேஸை தாமதப்படுத்துகிறாருன்னு வேதனையோடு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு பெரிய திருப்பம் இருக்கு. இவ்வளவு நடந்தும் ஜசீசா அவங்க நீதி போராட்டத்தை கைவிடல. எனக்கு சமரசம் வேண்டாம், எனக்கு நீதி வேண்டும். தேவைப்பட்டா என் வழக்கை நானே நீதிமன்றத்துல வாதிடவும் தயார். என்னோட வழக்கை விசாரணைக்கு அனுப்புங்க. ஆதாரம் பேசட்டும், உண்மை வெளிவரட்டும் அப்படின்னு தைரியமா போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க ஜசீசா. இந்த சிஸ்டத்தால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் இது என் போராட்டம்னு அவங்க சொல்றதுதான் இந்த கதையின் உச்சகட்ட டியூஸ். இப்போது உங்களுக்கு என்ன தேவை? ஜசீசாவுக்கு நீதி கிடைக்குமா அல்லது வழக்கை முடக்க எதிர்த்தரப்பு நினைப்பது நடக்குமா? இந்த சம்பவம் பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.